வந்து பார்க்கலாம் part 33 how to convert PDF to QR code converter using exam server and QR code package in VisualStudio 2022. Okay, today's agenda convert PDF to QR code converter using exam server and QR code package in VisualStudio 2022 ஓட code explanation இருக்கு. So next பார்த்தீங்கன்னா how to download and install exam server பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எக்ஸாம் சர்வர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்லி என்னோட பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் பாருங்கள் அதை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா how to convert PDF to QR code converter using exam server and QR code package in VisualStudio 22 ஓட டெமோ செஷன். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் சர்வர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீவேர் தான், நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து convert PDF to QR code converter using exam server and QR code package in VisualStudio 2022 கோட் எக்ஸ்ப்ளனேஷன் இது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் VisualStudio 22 கோட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. சில பார்த்தீங்கன்னா யூசிங் system.drawing, using system.io, using நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசிங் QR கோடர். இது வந்து நம்மளுடைய ஹெடர் ஃபைலாக யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபார் பேசிக் சிஸ்டம் ஃபங்க்ஷன், எக்ஸாம்பிள் கன்சோல் ஸ்ட்ரிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஃபார் ஒர்க்கிங் வித் images like QR code நம்ம யூஸ் பண்ணுறோம். system.drawing.image இதெல்லாம் to save images in PNG format நம்ம யூஸ் பண்ணுறோம். system.io எதுக்கு யூஸ் பண்ணால் for reading files and folder நம்ம யூஸ் பண்ணுறோம். QR code எதுக்கு யூஸ் பண்ணால் QR code library to generate QR codes, அதுக்காக நம்ம வந்து இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா PDF to QR நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயின்மெண்ட் string.argument இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயின்மெண்ட் string.argument பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ என்ன சொல்லலாம், டிஃபைன்ஸ் யுவர் ஆப்ஸ் மெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்ல வரேன். ஓகே, ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்ல வரேன், இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட் தட் ரன்ஸ் வென் யூ எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். ஸோ இந்த உள்ள string.argument தான் வந்துட்டு நம்ம வந்து கோட் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ரன் பண்ணோம். அதான் மெயின் ப்ரோக்ராம் சொல்லுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எக்ஸாம் ஃபோல்டர் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் QR அவுட்புட் ஃபோல்டர் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் எக்ஸாம் பேஸ் URL இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் QRல பார்த்தீங்கன்னா இன்புட் டைரக்டரி கொடுத்துருக்கேன். அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா QR அவுட்புட் ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேஸ் URL பார்த்தீங்கன்னா QRல இன்புட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதாவதுனா லிங்க் பார்த்தீங்கன்னா 192.168.128. ஸோ என்னுடைய இந்த மிஷினோட IP அட்ரஸ் அதில் வந்து QRல வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை நெக்ஸ்ட் என்ன சொன்னால் எக்ஸாம் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வேர் யுவர் PDF ஃபைல்ஸ் ஆர் பிளேஸ்ட். QR அவுட்புட் ஃபோல்டர் யூஸ் பண்ணால் வேர் த ஜெனரேட்டட் QR இமேஜ் வில் பி சேவ். ஸோ அவுட்புட் ஃபோல்டரில் நம்ம வந்து QR இமேஜ் வந்து சேவ் ஆகும். ஓகே, எக்ஸாம் பேஸ் URL இருக்குன்னா பப்ளிக் URL டு ஆக்சஸ் ஃபைல்ஸ் வயா ப்ரௌசர். ஸோ LAN IP யூஸ். ஸோ நம்ம வந்து ப்ரௌசர் மூலிமா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம எக்ஸாம் பேஸ் URL யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா directory QR அவுட்புட் ஃபோல்டர். இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது directory QR அவுட்புட் ஃபோல்டர் இல்லை அப்படின்னா அதை கிரியேட் பண்ணுறதுக்கான கோட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை என்ன சொல்லணும்னா creates an output folder if it does not already exist, avoid errors. இது வந்து இன்கேஸ் QR அவுட்புட் ஃபோல்டர் இல்லைன்னா புதுசாக கிரியேட் பண்ண கோட் தான் இருக்கும். அது இதுக்கான அவாய்ட் ஃபோர் ஏறதுக்காக கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அரே PDF files equal to direct.get files exam folder star.pdf. PDF ஃபைல் தான் நம்ம எடுத்துக்கிறோம். மல்டிபிள் ஃபைல் இருக்கிறனால ஸ்ட்ரிங் அரேல நம்ம எடுத்துக்கிறோம். அதான் என்ன சொல்லலாம், ஃபைண்ட் ஆல் .pdf files in input array எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் PDF files .length w=0 கன்சிடர் நோ. இன்கேஸ் PDF ஃபைல் வந்து எக்ஸாம் ஃபோல்டர் இல்லை அப்படின்னா கோடோட ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், ஏன்னா கோடை விட்டு வெளில வந்துடும். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் PDF இன் PDF ஃபைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் ஃபைல் வந்து PDFல கொடுக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எப்படி இருக்குன்னா 1:1 இருக்கும். அதான் வந்து ஃபார் ஈச் சொல்கிறாங்க. அதை சொன்னால் லூப்ஸ் த்ரோ ஈச் PDF ஃபைல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் டு path.get ஃபைல் நேம் PDF path. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் path.get ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் PDF path சொல்லலாம். சரி, ஒன்றும் இல்லை, ஒரு PDF ஃபைல் எடுக்கிறாங்க, அது என்னென்னா .pdf இல்லாமல் வெறும் ஃபைல் நேம் மட்டும் எடுத்துக்கிறாங்க, அதை சொல்ல வரேன். string public URL exam base URL plus URI escape data string file name. So next string QR output path equal to path.combine QR output folder comma file name without extension plus QR image QR.png. ஸோ என்ன சொல்லணும்னா ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நேம் இஸ் எக்ஸாம்பிள் மை ஃபைல்.pdf இருக்குது அப்படின்னா அதில் என்னென்னா ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். ஒன்லி த நேம் வித்தவுட் .pdf, வெறும் ஃபைல் மட்டும் எடுத்துக்கிறாங்க, .pdf எடுக்கிறாங்க, .pdf இல்லாமல் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பப்ளிக் URL பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லிங்க் டு ஓப்பன் இந்த PDF இன் ப்ரௌசர் வழியாக எக்ஸாம் சர்வர் மூலிமா தான் நம்ம வந்து PDF ஃபைல் எடுத்துக்கிறோம். ஓகே, அதை பப்ளிக் URL நம்ம வந்து புதுசாக கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து QR அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேர் டு சேவ் த QR இமேஜ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபோல்டரில் மை ஃபைல் நம்மளோட PDF ஃபைல் இருக்கும், அது ஃபைலோ அந்த ஃபைல் _
qr.png நேம் தான் நம்ம சேவ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அஜெண்டா அப்படின்ற ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குன்னா அஜெண்டா அண்டர்ஸ்கோர் qr.png அப்படின்ற நேம் வந்து சேவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் தான் யூஸிங்னாலே நம்ம வந்துட்டு QR கோடை தான் நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஓகே, அது என்ன யூஸிங் QR கோட் ஜென்ரேட்டர் ஈக்குவல் டு நியூ QR கோட் ஜென்ரேட்டர். சில ஓப்பன் க்ளோஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா QR கோட் டேட்டா QR டேட் ஈக்குவல் டு QR ஜென்ரேட் கிரியேட் QR கோட் public URL QR code generator .ecc level.q using QR code equal to new QR code QR data using bitmap QR image equal to QR date get graphics 20 QR image dot save QR output path image one.png. சரி எதாவது சொல்ல வரேன்னா QR code generator யூஸ் பண்ணால் create the QR code data. ஸோ அதுக்காக தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா create QR இருக்குன்னா encode the URL into the QR format. ஓகேவா, QR கிரியேட் பண்ணிவிட்டு அதோடைய URL ஃபார்மெட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஹை ரெசல்யூஷன் QR கோட் பிட்மேப் இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதோட கெட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 லெவல் வந்து PNG கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, அது வந்து ஹை ரெசல்யூஷனுக்காக இருக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா QR இமேஜ் சேவ் பார்த்தீங்கன்னா சேவ் த QR இன் PNG இமேஜ் சேவான்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்சோல் ரைட்டில் பார்த்தீங்கன்னா QR கோட் கிரியேட்டட் ஃபார் ஃபைல் நேம். ஸோ நம்ம ஃபைல் நேம் போட்டு கன்சோல் ரைட்டில் வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் காமிச்சு அதை என்ன சொல்லலாம் டெல்ஸ் யூ விச் PDF ஆஸ் a QR கோட் ஜென்ரேட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மல்டிபிள் ஃபைல் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபைல் முடிஞ்சதுக்கப்புறம் QR கோட் கிரியேட்னு வந்துடும். நெக்ஸ்ட் மல்டிபிள் கொடுக்குறேன்னா ஆல் QR கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு QR அவுட்புட் ஃபோல்டர் அந்த ஃபைல் எல்லாமே சேவ் ஆகிடும். ஓகே, ஃபைனல் மெசேஜ் ஷோ இந்த வேறு QR இமேஜ் ஆர் சேவ் சொல்லி நமக்கு இண்டிகேஷன் காமிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஒரு எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட்ஸ் என்ன இருக்குன்னா system.io system.drawing நெக்ஸ்ட்டு QR கோடை நம்ம வந்து கொடுக்குறோம். இன்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா QR இன்புட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அவுட்புட் ஃபோல்டர்னா QR அவுட்புட் ஃபோல்டர் கொடுக்குறோம். ஸோ அவுட்புட் ஃபோல்டரில் QR கோட் வந்து PNG சேவ் ஆகும். ஓகேவா, இன்புட் ஃபோல்டர் நம்ம வந்து PDF ஃபைல் கொடுக்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் URL தான் இம்பார்ட்டன்ட். ஸோ 192.168.157.2 QR.inputல டேரெக்டில் நம்ம வந்து PDF வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கெட் PDF பார்த்தீங்கன்னா directory.get files பார்த்தீங்கன்னா இல்லை ஃபைண்ட் ஆல் PDF இன் இன்புட் ஃபோல்டர். ஸோ நம்ம வந்து PDF ஃபைல் மட்டும் நம்ம இன்புட் ஃபோல்டர் எடுத்துக்கிறோம். ஜென்ரேட் QR கோட் அதுக்கு என்ன யூஸ் பண்ணால் யூஸ் QR கோட் ஜென்ரேட்டர். ஸோ என்கோட் URL தான் என்கோட் URLக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கிரியேட் இமேஜ் வித் கெட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 லெவலில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து சேவ் QR இமேஜ். ஸோ நம்ம அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துட்டு வந்துட்டு அந்த QR இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கிறோம். அது என்னென்னா QR இமேஜ் டாட் சேவ் பார்த்தீங்கன்னா சேவ் PNG இந்த அவுட்புட் ஃபோல்டர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே மெசேஜ் பார்த்தீங்கன்னா கன்சோல் ஷோஸ் ஸ்டேட்டஸ் ஃபார் ஈச் QR கிரியேட்டர். ஸோ அந்த டிஸ்பிளே மெசேஜ் கன்சோல் ரைட்டில் தான் நமக்கு வந்து மெசேஜ் காமிச்சோம் கிரியேட்டர் ஆகிடுச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் மிஸ்ஸிங் PDF இஃப் நோ PDF ஃபார்ம் ஷோ நோ PDF ஃபைல்ஸ் சொல்லி காமிச்சோம். ஓகேவா, இன்கேஸ் PDF ஃபைல் எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த PDF ஃபைல் சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் வந்து இண்டிகேஷன் வந்து காமிச்சிடும். ஓகே, நம்ம எல்லாமே வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா PDF to QR கோட் ஜென்ரேட்டர். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்மளுடைய ஹெடர் ஃபைலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 7 நேம் ஸ்பேஸ் நான் கொடுத்துருக்கேன். அது ஓப்பன் பேஸஸ் அது க்ளோஸ் பேஸஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் அது ஓப்பன் பேஸஸ் அது க்ளோஸ் பேஸஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வாங்கினா ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட் ஓப்பன் பேஸஸ் அது க்ளோஸ் பேஸஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபோல்டர் QR அவுட்புட் ஃபோல்டர் எக்ஸாம் பேஸ் URL வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம். இன்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா C எக்ஸாம் ST-டாக்ஸ் QRல இன்புட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி C எக்ஸாம்ஸ் ஆர் ST-டாக் QR அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதான் வந்து என்னோட இன்புட் ஃபோல்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா C எக்ஸாம் ST-டாக் QRல வந்து அவுட்புட் ஃபோல்டர். ஸோ இதுதான் வந்து என்னோட அவுட்புட் ஃபோல்டர் டைரக்டரி இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ST-டாக் இதான் எக்ஸாமோட பேஸ் URL. இந்த URL நீங்கள் இந்த URL நீங்கள் வந்து கூகுள் குரோம் URL வந்து நீங்கள் போட்டு என்டர் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து என்ன PDF அந்த PDF காமிச்சிடும். ஓகேவா, ஸோ இந்த சிஸ்டமோட IP எப்படி கண்டுபிடிக்கும் இப்போ பார்க்கலாம். இப்போ ஏன்னா இந்த மிஷினோட IP பார்த்தீங்கன்னா இதான். இப்போ ஸ்டார்ட்டில் போய்ட்டு CMD போய்ட்டு கமெண்ட் பண்ணி என்டர் எடுப்பேன். இதில் வந்து IP கான்ஃபிக் போடுங்க. போட்டிங்கன்னா இந்த சிஸ்டமோட IP வந்துடும். ஏன்னா இந்த சிஸ்டமில் நம்ம வந்து எக்ஸாம் சர்வர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்துட்டு QR.input கொடுத்தீங்கன்னா அதில் வந்து இன்புட் ஃபைல் வந்து நம்ம வந்து அவுட்புட் ஃபோல்டர் ஃபைல் வந்து இன்னும் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரக்டரி பாட் கிரியேட் டேரக்டரி ஃபார் QR அவுட்புட் ஃபோல்டர். இன்கேஸ் டேரக்டரி எதுவுமே அவுட்புட் டேரக்டரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து புதுசாக கிரியேட் பண்ணலாம் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து மல்டிபிள் ஃபைல் வந்து நான் எடுக்க போகிறேன். இல்லை வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து அரையில் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா, அதுக்கான கோடு தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ PDF ஃபைல்ஸ் டாட்லேருந்து $0. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம கன்சோல் ரைட்டில் வந்து இன்கேஸ் PDF ஃபைல் எதுவுமே இல்லைனா கோட் அவுட் இருந்துடும். அதான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் PDF ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா path.get ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா PDF மட்டும் எடுத்துக்கிறோம்.
பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது டாட் பிடிஎஃப் எக்ஸ்டென்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அதில். ஓகேவா? அதில் பப்ளிக் யூஆர்எல் இருக்குன்னா எக்ஸாம் பேஸ் யூஆர்எல் ப்ளஸ் யூஆர்ஐ எஸ்கேப் டேட்டா ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கியூஆர் அவுட்புட் பாத்தில் பார்த்தீங்கன்னா பாத்திர கம்பைன் கியூஆர் அவுட்புட் ஃபோல்டரில் அதாவது கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு ஃபைல் நேம் போட்டு அண்டர்ஸ்கோர் கியூஆர் டாட் பிஎன்ஜி நேமில் சேவ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவுட்புட் டேட்டா சேவ் ஆகும்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் கியூஆர் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸிங்னாலே நம்ம வந்து கியூஆர் கோடை தான் அந்த பேக்கேஜ் தான் வந்து கால் பண்ணிட்டு இருக்குது. சில என்ன சொல்லலாம் கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் கியூஆர் ஜென் ஈக்குவல் டு கியூஆர் ஜென் புதுசு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. கிரியேட் பண்ணிட்டு கியூஆர் கோடில் பார்த்தீங்கன்னா கியூஆர் டேட்டா ஈக்குவல் டு கியூஆர் ஜென் கிரியேட் கியூஆர் கோட் பப்ளிக் கியூஆர் தனியாக கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணிட்டு கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் டாட் இசிசி லெவல் டாட் கியூப்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸிங் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஈக்குவல் டு நியூ கோட் கியூஆர் டேட்டா. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் பிட் மேப் கியூஆர் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா அதோட கெட் கிராபிஸ் வந்து 20 லெவலில் எடுத்துருக்காங்க. ஓகே, சேவ் பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் பிஎன்ஜி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துட்டு சேவ் ஆகிடும். ஓகேவா? அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஸோ உங்களுக்கு கியூஆர் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா கியூஆர் கோட் கிரியேட்டட் ஃபார் போட்டு ஃபைல் நேம் போட்டு டாட் பிடிஎஃப் நேம் சேவ் ஆகும். இது வந்து மல்டிபிள் ஃபைல் கொடுக்கணும்னா மல்டிபிள் ஃபைல் கொடுத்தோம் ஆல் கியூஆர் ஜென்ரேட்டர் சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து நம்ம கஸ்டமர் ரைட்லேருந்து நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கியூஆர் கோடு வந்து நம்ம வந்து அது பேக்கேஜ் டிபெண்ட் தான். இப்போ கியூஆர் கோடில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து நிறையா கிளாஸஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறையா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து VisualStudio 2022 வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணலாம். இல்லை இந்த சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம்வொர்க் ஜஸ்ட் வந்து என்டர் அடிச்சுட்டு அதில் சர்ச் கொடுங்க. அதில் வந்து கன்சோலர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா C# விண்டோஸ் கன்சோலர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எனக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணுன்னா PDF to QR கோட் கன்வெர்ட்டர் டைப் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துடலாம். ஓகே, ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகாத வெயிட் பண்ணுவோம். ஓகே, டிஃபால்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் எரர் இருக்குது. ஏன் இப்போ நம்ம ஹெடர் ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் இல்லை எரர் வருது அப்படின்னா நம்ம கியூஆர் கோடர் வந்து நம்ம பேக்கேஜ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலை. ஓகே, அது என்ன பண்ணால் ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். கியூஆர் கோடர் காப்பி பண்ணிவிட்டு டூல்ஸில் நியூகெட் பேக்கெட் மேனேஜர் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேனேஜ் நியூகெட் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடர் வந்துடும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்னவோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ப்ரோக்ராம்ஸ்.cs உள்ளே போவோம். அதில் இன்கேஸ் ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, இது இன்டர்னல் எரர் தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பிட்மேப் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து என்னென்னா யூஸிங் சிஸ்டம் ட்ராயிங் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த எரருமே இல்லை. ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கோடு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபைலில் போய்ட்டு சேவால் கொடுத்துடலாம். பில்டில் போய்ட்டு பில் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஓகே, பில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் வந்து இன்புட் டைரக்டில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபைல் இருந்துச்சு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அஜெண்டா மந்த்லி பட்ஜெட் பிளான்லாம் சொல்லி 2 PDF ஃபைல் கொடுத்துருக்கேன். இதை வந்து அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் என்ன ஃபைல் இருக்குன்னு வச்சுட்டு கண்டென்ட் மட்டும் செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே, எனக்கு கண்டென்ட் இல்லாமல் ஒவ்வொன்றா வந்து நமக்கு வந்து பார்க்குற வேஸ்ட் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் அதேமாதிரி மந்த்லி பட்ஜெட் பிளானாக இருக்குது. ஓகே, 2 PDF ஃபைல் இருக்குது. ரெஸ்ட்டு ரெண்டுமே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்
டீபக்கில் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கன்சோலோட ரைட் லைனில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஸோ கியூஆர் கோட் கிரியேட்டட் ஃபார் அஜெண்டா பிடிஎஃப் அதேமாதிரி மந்த்லி பட்ஜெட் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆல் கியூஆர் கோட் ஜென்ரேட்டட் இன் சி எக்ஸாம் எக்ஸாம் கியூஆர் கோட் பிடிஎஃப்ல வந்து சேவ் ஆகி சொல்கிறாங்க. ஓகேவா, எஸ்டி டாக்கில் கியூஆர் அவுட்புட்ன்ற டைரக்டில் வந்து சேவ் ஆகி சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா கிரியேட் வந்து கியூஆர் கோட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அஜெண்டா அண்டர்ஸ்கோர் கியூஆர் அதேமாதிரி மந்த்லி பட்ஜெட் பிளான் அண்டர்ஸ்கோர் கியூஆர். ஸோ 2 கியூஆர் கோட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ அந்த கியூஆர் கோடை வச்சு நம்ம வந்து எப்படி ரன் பண்ணலாம், எப்படி வந்து ஓப்பன் பண்ணலாம், பிடிஎஃப் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணலான்றது பார்க்கலாம். க்ரோமில் ஆன்லைன் ஸ்கேன் கியூஆர் கோட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த ட்ராக் இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சியில் எக்ஸாம் சர்வரில் எஸ்டி டாக்ஸில் கியூஆர் டேரக்டரி இருக்குது. அதில் அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட்டில் தான் 2 கியூஆர் கோட் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அஜெண்டா நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய லிங்க் வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா, அதான் பேஸ் யூஆர்எல். ஓகே, இந்த பேஸ் யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்மளுடைய கூகுள் குரோம் யூஆர்எல் போய்ட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதேமாரி மந்த்லி பட்ஜெட் பிளான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் இன் ஆர் ப்ரௌசர்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மந்த்லி பட்ஜெட் பிளானர் அண்டர்ஸ்கோர் கியூஆர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கூகுள் குரோம் யூஆர்எல் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், ஸோ மந்த்லி பட்ஜெட் பிளானர் வந்துட்டு நமக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா, ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் பிடிஎஃப் ஃபைல் வந்து கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம லிங்க்கில் வந்து ஃபோன் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.